அந்த மகிழ்ச்சியின் அருளை படர வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி அதை பெற்ற கண்ணின் நினைவை உயிருடன் வந்து அந்த உணவின் நினைவை தன் உடலுக்குள் செலுத்தி அந்த அருளை படர வேண்டும் என்ற நினைவை ஊற்றுவேன். நண்பனுக்குள் பதிவு செய்து அமெரிக்காவில் இருந்தாலும் நட்பென்ற நிலையை அங்கு இயக்குவது போல நமக்குள் இருக்கும் உணர்வுகள் நாம் அதை எண்ணி நன்மை உணர்வு பெறும் அணுக்களை வளர்த்து அருளை பெற வேண்டும் என்ற உணவை செலுத்தப்படும் போது இந்த உணர்வுகள் நேரடியாக வளர்ச்சி பெறும் தன்மை பெறுகின்றது. ஆகவே இந்த தன்மை பெறுவதற்கு அடுத்த கணம் தன் மனைவிக்கு பெற வேண்டும், அந்த அருளை பெற வேண்டும், அது பொருள் காணும் சக்தி பெற வேண்டும், மெய்ப்பொருளை காணும் சக்தி பெற வேண்டும், அந்த வளர்ச்சி என்னுடைய இணை சேர்த்து அந்த வளர்ச்சி பெறும் கணுக்களை உருவாக்கும் சக்தி பெற வேண்டும். இதே போல மனைவியும் கணவனை எண்ணி இந்த இரு உணர்வும் ஒன்றானால் இது ரெண்டு உயிரின் உணர்வுகள் அந்த உணர்வின் தன்மை ஒன்றி அந்த அருள்வழி பெறும் அணுவாக விளைகின்றது. பின் அணுவாக விளைந்தால் அந்த நினைவில் நிலை கொண்டு அது உணர்வை நகர்ந்து நமக்குள் இருக்கும் தீய அணுக்களை மாற்றி நல்ல உணர்வின் தன்மை மாற்றிடும் தன்மை பெறுகின்றது. இதைத்தான் சாதாரண மனிதன் இந்த நிலைகள் பெறச் செய்வதற்கு காலையில் எழுந்த பின் 4 to 6 வெளிப்பெறும் உணர்வை இதை உற்று பார்த்து இந்த உணர்வின் வலிமை கொண்டு உயிருடன் ஒன்றி விண்ணை நோக்கியே அந்த துரு மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, என் உடல் முழுவதும் வளர வேண்டும் என்ற நினைவின் ஆற்றலை உள் செலுத்த வேண்டும் என்பதற்கு அதை வைத்தார். அதை செலுத்திய பின் தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்றும் மனைவி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும். இரு உணர்வும் ஒன்றி அந்த வலிமை பெற்ற சக்தி பெற்ற பின் நம் தாய் தந்தைதான் இன்று நம் கணவனை கொடுத்தது யார்? மாமன் மாமியார். ஆக அவர்களுக்கு நாம் யார்? மருமகள். ஆக அதே சமயத்தில் மனைவியை கொடுத்து ஈண்டு கொடுத்தது யார்? மாமனார். ஆக மருமகன். ஆகவே இரு உணர்வும் ஒன்றாக்கி அந்த உணர்வின் தன்மை எப்படி துணையாக்க வேண்டும் என்ற காரணப்பேருடன் இணைத்து வாழும் தன்மையும் உணர்வின் ஆற்றல் இயக்கத்தை தெளிவாக்கப்பட்டுள்ளது நமது சாஸ்திர நெறி. ஆகவே இதை பெற்ற பின் நமக்கு ஈண்டு கொடுத்த மாமன் மாமியார் தன் கணவனை ஈண்டு கொடுத்த அந்த மாமன் மாமியாருக்கு அந்த மகிழ்ச்சியின் அருளை படர வேண்டும், அவர் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் சக்தி பெற வேண்டும், அவர்கள் பார்வை என்றும் மலரை போல மனம் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், அவர்கள் பார்வையில் என்றும் எங்களுக்கு இணைந்து வாழ வேண்டும். இதை போல நம்மை உருவாக்கிய அந்த மருமகனும் அந்த மாமியார் மாமனாரை அது எண்ணி நமக்கு ஆக நந்தன் இணையும் துணையாக நமக்கு இணைந்து வாழும் சக்தியாக நமக்கு உருவாக்கி கொடுத்த அவர்களை அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும், அவர் உடல் முழுதும் பலர வேண்டும் என்று அந்த மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வை தனக்குள் கவர்கள் வேண்டும். ஆக இவ்வாறு நாம் மனிதனான பின் நமக்குள் உருவாக்கும் ஆற்றலை இணை சேர்த்து ஒன்றுடன் இணைந்து இந்த உணர்வின் தன்மை நாம் வளரும் பருவத்தை உருவாக்குவதால் இதை இணைத்து உண்டாக்கிவிட்டால் ஒரு புது வித்தின் வினையாக வித்தாக உருவாகின்றது. ஆகவே அறுவழி பெறும் வித்தாக நமக்குள் உருவாக்கிவிட்டால் இருசூழின் நிலையை மாற்றிவிட்டு அந்த அறுவழியால் நமக்குள் வளர்க்கும் அணுக்களின் தன்மையை நமக்குள் வளர்த்திட முடியும் என்பதனை தெளிவாக்கப்பட்டது நமது சாஸ்திரம். ஆகவே இதை காலையில் 4 to 6 இதை எடுத்து வைத்தால் நாம் எண்ணத்தை கூர்மையாக விண்ணை நோக்கி எண்ணும் போது அது படரச்சின் சூரியன் காந்தப்பல நிறைவு 4 அதை எடுத்தால் அலைகளாக மாற்றப்படும் நினைவின் ஆற்றலை ஊடுருவும் போது பின்னை பிளந்து தீமைகளை பிளந்து உணவை தரக்குள் சேர்த்து நமக்கு வரும் தீமைகளை பழக்கும் ஆற்றல் பெறுகின்றது. இது சாஸ்திர விதியில் தெளிவாக்கப்பட்டுள்ளது.